நல்லவர்களுடைய உயிர்கள் கொண்டு செல்லப்படும், ஜனாசா பெட்டிகளை வைத்து கொண்டு செல்லப்படும். முஸ்லிம்கள் தல்பியாவை ஓதிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஆத்மாவின் நிலைமை என்ன? கொண்டு வரப்படும். கத்திமூனி கத்திமூனி, முற்படுத்துங்கள் என்னை, முற்படுத்துங்கள் என்னை. இது யாருடைய வார்த்தை? நல்ல ஆத்மாவுடைய வார்த்தை. முற்படுத்துங்கள், விரைவுபடுத்துங்கள் என்னை, கபரை நோக்கிய பயணத்தை விரைவுபடுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்? அல்லாஹ் அந்த ஆத்மாவிற்கு உறுதியை கொடுத்திருக்கிறான் மலக்குகளின் வார்த்தையின் மூலமாக. பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால், பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால், அட பாவிகளே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? என்னை பிற்படுத்துங்கள், வேதனையை நோக்கி என்னை கொண்டு செல்லாதீர்கள், இந்த உலகத்திலேயே இருந்து விடுகிறேன், என்னை விடுங்கள் என்று கத்தும். அந்த வார்த்தையை யாரும் கேட்க மாட்டார்கள். மனிதர்கள் கேட்டால் மூர்ச்சையாக விடுவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கபரிலே கொண்டு சென்று வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், 3 நாள் ஒரு மனிதன் கவலை கொள்வதற்கு ஆகுமானது. ஒரு இறந்த ஆத்மாவிற்கு மனைவியை தவிர, கணவனை பிரிந்த மனைவியை தவிர மற்ற எல்லோரும் 3 நாட்கள் கவலை மேற்கொள்ளலாம். அப்படித்தானே அனுமதிக்கப்பட்டது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களை, என்ன கவலையை நாம் மேற்கொள்கிறோம்? கொஞ்சம் அதை சிந்தித்து பார்த்தோமா? அன்பை பிரிந்தோம் என்ற கவலை இருக்கிறதே தவிர, அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறதா? கபூரிலே கொண்டு சென்று வைத்தோமே, அந்த கபூரிலே அந்த விசாரணை எப்படி இருந்தது என்ற நினைவு நம்மளுக்கு வந்திருக்கிறதா? அந்த விசாரணைக்கு பிறகு அல்லாஹ் அந்த ஆத்மாவிற்கு சொர்க்கத்தை கொடுத்தானா அல்லது நரகத்தை தீர்ப்பளித்தானா? கபூருடைய வேதனை அந்த ஆத்மாவிற்கு கிடைத்ததா என்ற எண்ணங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறதா? சூழ்ந்திருந்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான், இஸ்லாமிய மார்க்கத்தின் 3வது கலீஃபா. எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், உஸ்மான் அவர்கள் எந்த ஒரு ஜனாசாவை அடக்க சென்றாலும் திரும்பி வரும் பொழுது உஸ்மானை மயக்கடித்த நிலையிலே சஹாபாக்கள் தூக்கி வருவார்கள். உஸ்மான் எந்த ஒரு கபரை பார்த்தாலும் கதறி அழுது விடுவார். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா உஸ்மான், உஸ்மானே, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதும் பொழுது கூட இப்படி அழுகாத நீ ஏன் கபருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படும் பொழுது, கபூர்களை சந்திக்கும் பொழுது இப்படி அழுகிறாய்? உஸ்மான் அவர்கள் சொல்லுவார்கள், ரலியல்லாஹு அன்ஹு வரதா, அல் கபரு அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆখিরা. கபர் மரண வாழ்க்கையில், மரணத்தின் வீடுகளில் முதல் வீடு. யார் இந்த வீட்டிலே ஜெயித்தானோ, யார் இந்த வீட்டிலே வெற்றி அடைந்தானோ, அவனுடைய மற்ற வாழ்க்கையும் வெற்றியாக இருக்கும். மற்ற வாழ்க்கை என்றால் மறுமையின் வாழ்க்கை, விசாரணையின் வாழ்க்கை, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலை, சிராத்து பாலத்தின் வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் ஹவுலுல் கௌசரிலே தண்ணீர் அருந்தக்கூடிய வாழ்க்கை. இப்படி மற்ற வாழ்க்கைகளும் சொர்க்கம் வரை வெற்றியாக இருக்கும். யார் இந்த வாழ்க்கையிலே தோற்றுவிட்டானோ அவனுடைய மற்ற வாழ்க்கைகளும் தோற்றுவிடும் என்ற காரணத்தால் இந்த கபரை குறித்து நான் அவ்வளவு பயப்படுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் நம்முடைய நிலைமையை. கபூரிலே கொண்டு சென்று வைக்கப்படும். யாராக இருந்தாலும் 6 அடிதான், அப்படித்தானே? யாராக இருந்தாலும் மண்குழிதான். உலகத்திலே அரண்மனையில் வாழ்ந்தாலும் அவருக்கும் அந்த நிலைமைதான். உலகத்திலே குடிசையில் வாழ்ந்தாலும் அவருக்கும் அந்த நிலைமைதான். யாருக்கும் வேறு ஒரு இடம் கிடையாது. எல்லோரும் அதே நிலைதான். 6 அடி மண்குழிக்குள் புதைக்கப்படும். வைக்கப்பட்டு அந்த திரும்பி செல்லக்கூடிய உறவினர்களின் காலடி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பான். அல்லாஹ் அறிந்தவன் அதனுடைய காரணத்தை கேட்க வைப்பான். கேட்கப்பட்டு அந்த சப்தம் முடிந்ததற்கு பிறகு விசாரணை செய்யக்கூடிய 2 மலக்குகள் வருவார்கள். தலைமாட்டிலே அமர்வார்கள். நன்மை செய்த உயிரை விசாரிக்கக்கூடிய மலக்காக இருந்தால் சூரியனின் ஒளியை போன்ற முகத்தை உடையவராக வருவார். பாவிகளுடைய உயிரை விசாரிக்கக்கூடிய மலக்காக இருந்தால் இருளடைந்த தூசி படிந்த கடுமையான முகத்தை உடைய ஒரு மலக்காக வருவார். மலக்கை குறித்தே நாம் முடிவு செய்து கொள்ளலாம் நம்முடைய விசாரணை எப்படி இருக்கும் என்று. முதல் கேள்வியாக கேட்பார், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ்வை வணங்கி அதில் உறுதியாக இருந்து அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காத ஆத்துமாவாக இருந்தால் குல், அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ்.
இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படும், வமா தீனுக, நீ பின்பற்றி வந்த வழி எது? நீ எந்த வழியிலே வந்தாய்? அல்லாஹ்வுடைய தீனின்படி நடந்தாயா அல்லது அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியே இருந்தாயா? அப்துல்லா என்று பெயர் வைத்த முஸ்லிமாக இருந்தாயா என்று கேட்க மாட்டார்கள். அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்த முஸ்லிமாக இருந்தாயா என்று கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருந்தாயா? அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றிய முஸ்லிமாக இருந்தாயா? அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை உன் வாழ்க்கையில் செயல்படுத்திய முஸ்லிமாக இருந்தாயா? பதில் சொல். அல்லாஹ்வுடைய தீனை தன் வாழ்க்கையாக கொண்டிருந்த முஸ்லிமாக இருந்தால் சொல்லுவார்கள், தீனியல் இஸ்லாம், நான் வந்த வழி இஸ்லாம், நான் வந்த வழி அல்லாஹ்வுடைய தீனான இஸ்லாம். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவம் எடுத்து காட்டப்படும். ஓ மாதா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய்? ஒரு நல்ல உயிராக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிய உயிராக இருந்தால், ஹுவ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்கள் எங்களுடைய நபி அவர்கள் என்று சாட்சி சொல்லுவார்கள். அவ்வளவுதான். நம் கனௌமத்தில் ஆரூஸ், அந்த உயிர் துடிக்கும். எனக்கு அனுமதி அளியுங்கள், என் உறவினர்களை சந்திக்கிறேன், என் பெற்றோர்களை சந்திக்கிறேன், அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறேன். உயிரை பொறுமையாக இரு. நீ உறங்கக்கூடிய நேரம் அது. புது மகன் எப்படி இரவிலே உறங்குவானோ அது போன்ற உறக்கத்தை இப்போது நீ மேற்கொள். அல்லாஹ்விடத்திலிருந்து சப்தம் வரும். சொர்க்கத்தின் கதவுகளை அவருக்கு திறந்து காமியுங்கள். ஒரு முறை நில் அடியானே, நரகத்தின் கதவுகளை லேசாக திறக்கப்படும். பார்த்துக்கொள். உனக்கு நரகத்திலும் ஒரு இடம் இருந்தது, சொர்க்கத்திலும் ஒரு இடம் இருந்தது. நீ பாவங்கள் செய்து குற்றங்கள் செய்திருந்தால் இந்த இடத்தை நீ அடைந்திருப்பாய். இப்போது நன்மை செய்த காரணத்தால் சொர்க்கத்திலே உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அவன் பொழியக்கூடிய அருள்கொடையை வெளிப்படுத்த நாடுகிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் நரகத்தை திறந்து காண்பித்து சொர்க்கத்தை கொடுக்கிறான். அவ்வளவுதான். பஞ்சு மெத்தைகள் விரிக்கப்படும், பஞ்சு பட்டாளைகள் வடியப்படும், கபர் விசாலமாக்கப்படும், விரித்து வைக்கப்படும் அவருடைய கபர் வாழ்க்கை. தூங்குவான், உறங்குவான், 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 மறுமை வரை உறங்கிக் கொண்டிருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அந்த ஜனாசாவாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. பாவ